சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 3/4 கிலோ மாவு எடுத்துக்கலாங்க. மைதா மாவு. ஒரு 3 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி நம்ம நார்மல் வாட்ரு சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பூரி மாவு பதத்துக்கு சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ உடச்சக்கடலை எடுத்துருக்கேங்க. லைட்டாக வறுத்துடுறேன். இதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு குருணையாக வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமே, அதே உடச்சக்கடலை மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அதே கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸு சர்க்கரை எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாங்க. ஏன் இந்த மாதிரி நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த வறுத்து வச்சுருந்தீங்களா அந்த பொட்டுக்கடலை, அதை இந்த மாதிரி ஒரு குருணையாக அரைச்சி அதையும் இந்த சர்க்கரையில் சேர்த்துடலாங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரை உடச்சக்கல்ல அதில் சேர்த்துறோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சையை வடித்து இந்த கலவையில் சேர்த்துடுங்க. அந்த மீதி இருக்குது இல்லைங்களா நெய், அதுலேயே ஒரு 150 கிராம் ரவையை வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அந்த கலவையில் கொட்டிக்கலாங்க. அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி தேங்காவை ஒரு சின்ன தேங்காவை இந்த மாதிரி வந்து துருவி வச்சுருக்கேங்க. இதையும் இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காயை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தேங்காய் நம்ம வறுத்து தேங்காய் இருக்குதுன்னா அதே இதில் போட்டு ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 ஏலக்காய்ங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரை வச்சு நல்லா கொஞ்சம் தூள் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை தட்டிட்டு ஸ்டஃபிங் இப்படி வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை லைட்டாக எடுத்து இந்த ஓரத்தில் மட்டும் இந்த ஓரத்தில் இப்படி தடவிட்டு இதை கொண்டு வந்து மெதுவாக இதோட ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது பாருங்கள், நல்லா இந்த முனையை எடுத்து இப்படி வச்சுட்டு இது இப்படி அழுத்தி விட்டுட்டு இதை இப்படி பண்ணிட்டு அழகாக ஒரு ஷேப் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. கட்டில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெயில் போடலாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது திருப்பி கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து தட்டில் வச்சுக்கணும்.